யுகத்தில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிவிட்டு அந்த 2 ப்ளூடிக் எப்போது வரும் என்று நொடிக்கு நொடி போனை பார்த்து கொண்டிருக்கிறோம். வினாடிகளில் தகவல் சென்றுவிடும். இந்த டிஜிட்டல் யுகத்தில் நாம் எதையோ ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை தொலைத்து விட்டோம் என்று உங்களுக்கு எப்போதாவது தோன்றியிருக்கிறதா? ஆம், 90களில் வாழ்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் அந்த நீல நிற உள்நாட்டு அஞ்சல் மற்றும் 15 காசு போஸ்ட் கார்டு கொடுத்த அந்த அக்மார்க் எமோஷன். இன்றைக்கு போல நினைத்தவுடன் வீடியோ கால் பேச முடியாது. ஒரு தகவலை எழுதி அனுப்பிவிட்டு அதற்கான பதில் கடிதம் வர குறைந்தது 1 வாரமாவது காத்திருக்க வேண்டும். மதிய வேளையில் தபால்காரரின் சைக்கிள் பெல் சத்தம் கேட்டவுடன் வீட்டில் இருக்கும் அத்தனை பேரும் வாசலுக்கு ஓடி வருவார்கள். நமக்கு ஒரு லெட்டர் வந்திருக்காதா என்று. அந்த எதிர்பார்ப்பிற்கும் காத்திருப்புக்கும் ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. கடிதம் வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு மனிதனின் உணர்வு. எழுதும் நபரின் மனநிலையை அவர்கள் கையெழுத்தே காட்டி கொடுத்துவிடும். அவசரமாக எழுதியிருக்கிறார்களா, பொறுமையாக எழுதியிருக்கிறார்களா என்பதை இந்த இங்க் பேனா வரிகள் சொல்லும். அம்மா தன் மகனுக்கு கடிதம் எழுதும்போது கண்களில் இருந்து சிந்திய கண்ணீர் பட்டு அந்த கையெழுத்து லேசாக அழிந்திருக்கும். அந்த ஒரு துளி கண்ணீர் 1000 வீடியோ கால்களுக்கு சமம். இன்று நம்மிடம் விலை உயர்ந்த ஸ்மார்ட் போன்கள் இருக்கின்றன. ஆனால் உறவுகளிடம் பேச பொறுமை இல்லை. பிறந்த நாள் என்றால் காப்பி பேஸ்ட் மெசேஜ், கஷ்டம் என்றால் ஒரு எமோஜி என்று நம்முடைய உணர்வுகளை இயந்திரத்தனமாக மாற்றிவிட்டோம். பழைய காலத்தில் வந்த கடிதங்களை இரும்பு பெட்டிக்குள் வைத்து பல வருடங்களாக பொக்கிஷம் போல பாதுகாத்தோம். ஆனால் இன்றைய வாட்ஸ்அப் மெசேஜை ஸ்டோரேஜ் இல்லை என்று சொல்லி மாதத்திற்கு ஒரு முறை கிளியர் சாட் செய்து மொத்தமாக அழித்து விடுகிறோம். நாம் அழிப்பது மெசேஜ்களை அல்ல, நம்முடைய உணர்வுகளை.